ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வந்து ஒரு சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து இதுக்கு வந்து சன்னாவை நல்லா சோக் பண்ணிட்டேன். சோக் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு சால்ட்டு போட்டு குக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில், ஆனியன்னு, தென் வந்துட்டு 2 க்ரீன் சில்லி, தென் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஆனியன்னா 1 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, தென் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாயில் பண்ணியிருக்க சன்னாலேருந்து ஒரு 10 to 15 ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆயிலு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப் பண்ணியிருக்க ஆனியனும் போட்டுருங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடரு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் 3 மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த மசாலா வாட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணியிருக்க நம்மளோட அந்த சன்னா வாட்டரையும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சன்னாவும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு வாட்டர் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணிவிட்டு சன்னாவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டில் வந்து கரம் மசாலா அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட சன்னா மசாலா இருக்குனாலும் சரி, ஸ்பைசி செக் பண்ணிவிட்டு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சிருக்கும். அந்த டயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலு சன்னா மசாலா கிடச்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப சப்பாத்தி கூடயும், பூரி கூட, இடியாப்பம், தோசை இது கூட எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய், தேங்க்யூ.